என்ன நண்பர்களே, கடந்த ஒரு வாரமா நியூஸ் பார்த்தீங்களா? தங்கம் மற்றும் வெள்ளி விலை சும்மா ராக்கெட் வேகத்துல ஏறி, இப்போ திடீர்னு ஒரு பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. 2026இன் ஆரம்பமே இப்படி அதிரடியா இருக்கேன்னு பயப்படுறீங்களா? வாங்க, இப்போ மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு தெள்ளத் தெளிவா பார்ப்போம். 1. லேட்டஸ்ட் ட்ரெண்டிங். என்ன நடக்கிறது? கரண்ட் நியூஸ் அப்டேட்ஸ். முதல்ல விலையை பார்ப்போம். இந்த வாரம் ஜனவரி இறுதியில் தங்கம் விலை வரலாறு காணாத உச்சத்தை தொட்டுச்சு. 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் 18,000 ரூபாய் வரை எகிரி இப்போ ஒரு சின்ன சரிவை கரெக்ஷன் சந்திச்சு 14,000 ரூபாய் முதல் 17,000 ரூபாய் வரை ரேஞ்சில் இருக்கு. அதே போல வெள்ளிதான் இந்த வருஷத்தோட ரியல் ஹீரோ. கிலோ 4 லட்சம் ரூபாய் வரை போயிட்டு இப்போ 3.35 லட்சம் ரூபாய்க்கு வந்திருக்கு. ஆனா இந்த சரிவு தற்காலிகமானதுதான் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. 2. ஏன் இந்த திடீர் விலை ஏற்றம்? த குளோபல் ட்ரிகர்ஸ். விலை ஏன் இப்படி எகிரிட்டு இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. அமெரிக்க அரசியலும் டாலரும். அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் புதிய வர்த்தக கொள்கைகள் மற்றும் வரி டாரிஃப்ஸ் அறிவிப்புகளால் உலக சந்தையில் ஒரு பதற்றம் இருக்கு. டாலரோட மதிப்பு குறையிறதுனால எல்லாரும் தங்கத்துல முதலீடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சென்ட்ரல் பேங்க் பர்சேஸ். இந்திய ரிசர்வ் பேங்க் உட்பட உலகத்தில் இருக்கிற பல வங்கிகள் தங்கத்தை அதிகமாக வாங்கி குவிச்சிட்டு வர்றாங்க. இதனாலேயே சப்ளை குறைஞ்சு விலை ஏறுது. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். உலக நாடுகள் மத்தியில் இருக்கிற போர் சூழல் மற்றும் பொருளாதார நிலையற்ற தன்மையால பாதுகாப்பான முதலீடான தங்கம் நோக்கி எல்லாரும் ஓடுறாங்க. 3. வெள்ளி. இது ஷார்ட் சர்க்கியூட் லாபம். வெள்ளி விலை இந்த வருஷத்துல மட்டும் இதுவரை 30% முதல் 40% வரை லாபத்தை கொடுத்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் இதோட இண்டஸ்ட்ரியல் தேவை. குறிப்பா சோலர் பேனல்ஸ் மற்றும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இவி தயாரிப்புக்கு வெள்ளி ரொம்ப முக்கியம். இந்த டிமாண்ட் குறையவே போறதில்லை. அதனால இப்போ நடக்கிற இந்த விலை சரிவு புதுசா முதலீடு செய்யறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. பையிங் ஆன் டிப்ஸ். 4. முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய 3 விஷயங்கள். ஸ்மார்ட் மூவ். இப்போ இருக்கிற சூழல்ல நீங்க என்ன செய்யணும்? திடீர் வீழ்ச்சியை பார்த்து பயப்படாதீங்க. தங்கம் என்னைக்குமே ஒரே நேர்கோட்டில் ஏறாது. விலை குறையும் போது கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணுங்க. எஸ்ஜிபி தங்கப்பத்திரம். நீங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னா நகைக்கடைக்கு போகாதீங்க. இப்போ இருக்கிற விலை ஏற்றத்துக்கு ஜிஎஸ்டி மற்றும் செய்கூலி கட்டினா நஷ்டம்தான் வரும். அதுக்கு பதிலா அரசாங்கத்தோட சாவரின் கோல்ட் பாண்ட் அல்லது கோல்டு இடிஎஃப்எஸ் தேர்ந்தெடுங்க. சில்வர் மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வெள்ளியும் கண்டிப்பாக இருக்கட்டும். ஏன்னா 2026இன் இறுதியில் வெள்ளி விலை இன்னும் பெரிய உச்சத்தை தொடும்னு கணிக்கிறாங்க. தங்கம் விலை எப்போ ஏறும்? ஒரு குட்டி அனாலிசிஸ் ஆரம்பம். மச்சான், தங்கம் விலை இப்போ குறையுதே, இன்னும் குறையுமா இல்லை ஏறுமான்னு கேட்குறது நியாயம்தான். மார்க்கெட்டை யாராலையும் 100% துல்லியமாக சொல்ல முடியாது. ஆனால் சில முக்கியமான விஷயங்களை வச்சு எப்போ ஏறும்னு நாம் ஈஸியாக கணிச்சிடலாம். 1. விசேஷ காலங்கள், வெட்டிங் மற்றும் ஃபெஸ்டிவல் சீசன். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதம் ஏப்ரல் முதல் மே வரை வர்ற அட்சய திருதியை நேரத்திலையும் தீபாவளி நேரத்திலையும் டிமாண்ட் பிச்சுக்கும். அப்போ கண்டிப்பாக விலை ஏறும். அதே மாதிரி கல்யாண சீசன் ஆரம்பிக்கும் போது தை மாதத்துக்கு அப்புறம் எல்லாரும் தங்கம் வாங்க கடையில் குவியறதால டிமாண்ட் அதிகமாகி விலை ஏறும். 2. அமெரிக்காவோட வட்டி விகிதம் யூஎஸ் ஃபெட் ரேட்ஸ். இது ஒரு முக்கியமான மேட்டர் மச்சான். அமெரிக்காவில் பேங்க் வட்டி விகிதத்தை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைச்சாங்கன்னா உலகத்தில் இருக்கிற பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் டாலரில் இருந்து பணத்தை எடுத்து தங்கம் பக்கம் வருவாங்க. அப்போது தங்கத்தோட விலை கிடுகிடுன்னு ஏறும். இப்போ 2026இல் அமெரிக்க பொருளாதாரம் கொஞ்சம் தடுமாறுறதால அவங்க வட்டியை குறைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்தா தங்கம் விலை மறுபடியும் ராக்கெட் ஆகும். 3. போர் மற்றும் அரசியல் சூழல். உலகத்தில் எங்கேயாச்சும் ஒரு போர் சூழல் அல்லது பெரிய அரசியல் குழப்பம் வந்தா ஷேர் மார்க்கெட் கீழே விழும். அப்போ எல்லாரும் தங்கம் தாண்டா சேஃபான இடம்னு அதில் முதலீடு பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற உக்ரைன் ரஷ்யா அல்லது மத்திய கிழக்கு நாடுகளோட பதற்றம் இன்னும் அதிகமானா தங்கம் விலை கண்டிப்பாக குறையாது, ஏறிக்கிட்டே தான் இருக்கும். 4. 2026இன் கணிப்பு என்ன? நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா
இப்போ 2026 பாதியில மிட் 20 தங்கம் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சின்ன சரிவு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு புல் ரன் ஆரம்பிக்கும். தா 2026 கடைசியில நம்ம நினைச்சு பார்க்காத விலைக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சின்ன டிப்ஸ். அதனால மச்சான் விலை ரொம்ப ஏறுறதுக்கு முன்னாடியே இப்போ சின்ன சின்ன சரிவு டிப்ஸ் வரும்போது அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி போட்டுடு. ஏன்னா தங்கம் என்னைக்குமே பின்னோக்கி போகாது, முன்னாடி தான் போகும். சுருக்கமா சொல்லணும்னா 2026ல தங்கம் மற்றும் வெள்ளிங்கிறது வெறும் சொத்து மட்டுமல்ல, அது உங்க சேவிங்ஸை பாதுகாக்கிற ஒரு பெரிய அரண். விலையேற்றம் இருக்கத்தான் செய்யும், ஆனா நீண்ட காலத்துல பார்த்தா இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை தரும். என்ன நண்பர்களே, நீங்க இப்போ வாங்குற ஐடியால இருக்கீங்களா இல்ல இன்னும் குறையட்டும்னு வெயிட் பண்றீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.